இது தெரியாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற டார்ச் லைட்டை தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட்ட இந்த டார்ச் லைட் சார்ஜே ஏற மாட்டேங்குது. இது நான் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் புது பேட்டரியே மாற்றினேன், அப்படின்னு சார்ஜ் ஏற மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லி என்கிட்ட ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தான். இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நான் இந்த டார்ச் லைட்டை பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரின்னு இந்த டார்ச் லைட்டோட பின்னாடி பக்கத்துக்காரனா ஒரு பேட்டரி இருந்துச்சு. அந்த பேட்டரியோட ட்ரெஸ்ஸே தனியாக கலந்து வந்துருச்சு. என்னட்ட சொல்ல அதே மைண்ட் வாய்ஸோட மொட்டையும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது நான் டார்ச் லைட்டில் இருக்கிற மேலே இருக்கிற கப்பை நான் காட்டினதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற செட்டப் இப்படி தான் இருந்துச்சு. அந்த மாட்டி இந்த ரிங்கை நான் ட்வீசரை வச்சு நான் கழட்டி எடுத்துட்டேன். உள்ளே கழட்டி பார்த்தா அந்த எல்இடி மாடல் ஹீட் சிங்கோட இருந்துச்சு. சரி நான் அதை பிடிச்சி இழுத்தா மொத்தமாக உள்ளே இருந்து அம்பிட்டே கலந்து வந்துருச்சு. பார்த்தா பிளாஸ்டிக் மோல்டு மாதிரி ஒன்று மூடி வச்சுருந்தாங்க. அதை நான் காட்டிட்டேன். காட்டி பார்த்தா உள்ள போர்டு இப்படி தான் இருந்துச்சு. சரி என்ன பிரச்சனைன்னு பார்க்குறதுக்காக அந்த சார்ஜர் பின்னை குட்டிட்டு மீட்டரை எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி அந்த சார்ஜிங் போர்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக முதல்ல நான் அந்த சார்ஜிங் பின் அந்த போர்ட்டு இருக்க அந்த பின்னே வச்சு பார்த்தேன். கரெக்டாக 4.2 வோல்ட் கரெக்டாக வந்துச்சு. ஆனால் இதுவே நான் அந்த போர்டு வைக்கும்போது அந்த வோல்டேஜே வரலை. என்னடான்னு சொல்லி அந்த பாசிட்டிவ் ப்ரோபல் லைட்டாக நகட்டும் போது அந்த டார்ச் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னடான்னு விட்டு பார்க்கும்போது தான் தெரியும் அந்த கம்பி லைட்டாக விட்டுருக்கு. சரி இதுதான் பிரச்சனையான்னு சொல்லி நான் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கம்பி கரெக்டாக இந்த இடத்துல கட்டாயிருக்கு. அதுக்காக அந்த கம்பி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக ஃபுல்லாக அது சார்ஜிங்காக வச்சாச்சு. அப்புறம் நான் அந்த சார்ஜரை வச்சு நான் செக் பண்ணும்போது கரெக்டாக வேலை செஞ்சிச்சு. அப்படியே நான் எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் மாட்டினதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வேலை செஞ்சிச்சு. சார்ஜ் கரெக்டாக ஏறுதான்னு செக் பண்ணும்போது கரெக்டாக சார்ஜு ஏறுச்சு. அப்புறம் இந்த டார்ச் லைட்டை நான் ஃபுல்லாக ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டேன். கரெக்டாக சார்ஜ் ஏறிடுச்சு. சார்ஜ் முழுசாக ஏறினதுக்கப்புறம் நான் வெளியே ஒரு இருட்டான இடத்த வச்சு இந்த டார்ச் லைட்டை நான் செக் பண்ணேன். நல்லா வெளிச்சமாக இருக்குது, நீங்களும் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம இடெக் கேஎம்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.